ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் அப்படின்னு நானும் சொல்லாந்தாங்க நினச்சேன். ஆனால் அது லைட்டாக ஆறிப்போச்சுங்க. இன்றைக்கி குழம்பும் கிடையாது, பொரியலும் கிடையாது, ரெண்டுக்கும் மத்தியில் பாலாக்கீரை கடையல். கடிச்சிக்க எதுவும் இல்லைன்னு நினைக்கும் போது தான் அதுக்காகவே ஒருத்தர் இருப்பான். அவன் தான் ஆம்லேட். 2 மினிட்ஸில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு எப்போவுமே கீரையோட கொஞ்சம் நெய் இல்லை கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே கீரை ஒரு தனி டேஸ்ட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் எனக்கு பிடிக்காததுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ரேராக ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். உயிர் வாழ்வதற்காக அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு எனக்கும் சத்தியமாக தெரியாது. ஆனால் அதை கேட்டு நம்மளும் எதையாவது சாதிச்சிடணும்பா அப்படின்னு யோசித்து இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸையும் ட்ரை பண்ணி ஒரு நல்ல எக்ஸாமாக பேங்க் எக்ஸாம் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சி அதை ட்ரை பண்ணேன். 4 வருஷம் டைம் தான் போச்சே தவிர என்னால் எதுவும் ஆக முடியல. 2 குழந்தைக்கு தாயாக தான் ஆக முடிஞ்சுது. அதுவும் ஒரு பெரிய டாஸ்க் தான் அப்படின்னு நானே என் மனசை தேத்திக்கிட்டு நான் எடுத்துக்கிட்டு 2வது ஆப்ஷன் தான் உண்பதற்காக உயிர் வாழ். ஆமாங்க, எனக்கு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதான் அதையே கண்டென்ட்டாக மாற்றிட்டேன். ஃபைனலாக ரசத்தோடு நம்ம லஞ்ச் ஓவர். ஆக்சுவலாக எதுக்காக இப்போ திருட்டு மொழி முழிச்சிட்ருக்கேன்னா, என் தம்பி குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுருந்தான். அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு. கையை கழுவிட்டு வந்து சாப்பிட்லாமா இல்லை அப்படியே சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சூப்பராக இருக்குங்க. பரவாயில்ல, நம்ம அளவுக்கு செய்யலைனாலும் ஓகேவாக தான் செஞ்சுருக்கான். ஓகே, பை பை ஃப்ரம் தேவகி. நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.